This meeting is being recorded. So keyword selection, type of keyword, then intent of the keyword அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்டென்ட் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக சர்ச் பண்றாங்க அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் கீவேர்டு அதில் கமர்ஷியலா இது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கெட் இன் டு உங்களுக்கு லாகின் வருதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி பில்லிங் இதெல்லாம் கேட்டதுன்னா நீங்க நான் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி ஐ கிவ் இட் ஆக்சஸ். நீங்க அதாவது கீவேர்டு எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத நார்மலா இதுதான் வந்து கூகுள் ஆட்ஸோட டேஷ்போர்டு. ரெஃப்ரெஷிங். டூல்ஸ், பிளானிங், கீவேர்ட் பிளானிங். Discover new keywords, get search volume forecast. Discover new keywords. இப்போ நம்ம என்ன கோர்ஸுக்கு எடுக்கலாம்? கீவேர்ட்ஸ் எடுக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இதான் என்னோட ப்ராடக்டாக ஒரு கீவேர்ட்னு நான் சொன்னேன். இந்தியா ஃபுல்லாக தேடுறது. நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நான் அதையும் காமிக்கிறேன். கெட் ரிசல்ட்ஸ். இப்போ என்னன்னா இந்தியா ஃபுல்லாக எடுத்துருங்க. லாஸ்ட் 1 year போனாலும் டேட்டா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே லாஸ்ட் 1 year விட்டுருங்க. இங்கே வேண்டாம், எனக்கு ஒன்லி கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல மட்டும் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்க்ளூட் போட்டுட்டு இதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. அப்போ சேவ் கொடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் எவ்வளோ? இப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த லொக்கேஷன் லாஸ்ட் 1 year வந்து 1000 to 10,000 ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் இந்த கீவேர்டுக்கு போயிட்டு. இப்போ இதே வந்து நான் இந்தியாவில் எடுத்துக்கிறேன், தமிழ்நாடுன்னு எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம். இந்தியா கண்ட்ரி எடுத்தோம்னா 1000 to இதுங்கிறது இப்போ 1 lakh to 1 millionங்கிறது. ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா எடுக்கணும்னா கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து பெங்களூரோ இல்லை மும்பையோ வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க. பட் தேடுறவங்க எப்படி தேடுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க தேடுறதா இல்லை எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்னோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க? கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, திருப்பூர்ல இருக்கவங்க, பெங்களூர்ல இருந்து நம்மளுக்கு இங்க பெருசா வர மாட்டாங்க. ஈரோடு ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், இந்த மாதிரி 4-5 போடுவாங்க. இப்போ இந்த 3 எடுத்துட்டோம்னா இந்த 3 லொகேஷன்ல லாஸ்ட் 1 yearல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இப்படிதான் இருக்கு. ஐடியாஸ்ன்னு கொடுக்குது பாத்தீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிபிகேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன் ஹையர் டு லோவர் வேல்யூ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன், இப்படி எல்லாம் சர்ச் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு ஒரு வேலை சர்ச் பண்ணுவாங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவேன். இப்போ இந்த லொக்கேஷன்ல சர்ச் பண்ணேன்னா திருப்பி இதே தான் வரும். ஒருவேளை நான் வந்து என்டையர் தமிழ்நாடு அப்படின்னு நான் போகிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க? எப்படி சர்ச் பண்ணிக்கோங்க? பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், இப்படி தெரிவிக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல எடுத்துக்கலாம். நான் நார்மலா பொதுவாக இந்தியா லெவல்ல எடுப்போம். பட் இங்க வந்து தமிழ்நாட்டு லெவல்ல எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ண கீவேர்டு. இப்போ கீவேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கொடுத்த கீவேர்டு, அதாவது கீவேர்ட்ஸ் யூ ப்ரொவைடட் இங்க நான் கொடுத்துருக்காது. அது கீழே வர்றது பாத்தீங்கன்னா ஐடியாஸ் அப்படின்ட்டு இட் கிவ் சம் சஜஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது அத்தனையும் கொண்டு வரேன். மேக்ஸிமம் 19 கீவேர்டு கொடுத்துருக்குங்க. இந்த 19 நான் டவுன்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கீவேர்டு செலக்ட் ஆல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் தெரியும். டவுன்லோட் சிஎஸ்வி. நான் இந்த 19 கீவேர்ட்ஸும் தமிழ்நாட்டு லெவல்ல எடுக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், கோயம்புத்தூர்ங்கிற வேர்டே வேண்டாம், எனக்கு வந்து வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்
ஏன்னா ஈரோடுல இருக்கவங்க ஒரு வேளை ஈரோடு தேடுவாங்க, அதோட வால்யூம்ல எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்படி தேடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு கீவேர்டு? 1202 கீவேர்டு வந்து. போன தடவை கோயம்புத்தூர்னு போடுறப்ப வெறும் 19 கீவேர்டு தான் வந்துச்சு. இப்ப 1229 கீவேர்டு. இதை எடுத்து நம்ம பண்றதுனால நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். கோர்ஸ், சர்டிபிகேட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது நம்ம தேடுறதா மோஸ்ட்லி நான் ரியலா நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்ப வெறும் இதை மட்டும் போட்டுடுங்க, உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். பட் இந்த 1200ல நீங்க 10 எடுப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 1200க்கும் நீங்க எஸ்இஓ பண்ண மாட்டீங்க. இந்த 1200ல 10 செலக்ட் பண்ணுவீங்க. அந்த 10 போக வேற ஏதாவது உங்க கீவேர்டு உங்க மைண்டுக்கு இருக்கு, இல்ல கூகுள்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப வந்து சாட் ஜிபிடி இருக்கு, ஓகேங்களா? ஸோ சாட் ஜிபிடில போடணும் அப்படின்னா சாட் ஜிபிடி வந்து RRPA நான் சொல்றேன், RRPO என்னன்னு அபிநயா சாட் ஜிபிடி நீ யூஸ் பண்றீங்கன்னா ஓகே சார். நார்மலா எப்படி கேட்பீங்க? ஐ வாண்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் SEO ஃபார் டிஜிட்டல், எப்படி தேடுவீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு கீவேர்டு எத்தனை கீவேர்டு? பெஸ்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங் ஃபார் SEO அப்படின்னு போட்டு எடுக்கிறீங்க. இது இவ்வளவுதான் கொடுப்பீங்க. ஆமாங்க. கொடுத்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் சொல்லு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் இந்தியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கிளாஸஸ் இன்ஸ்டியூட், லொகேஷன் பேஸ்ட் கோயம்புத்தூர் நியர் மீ, career course placement, pressure, skills, pricing, informational keyword, trust and comparison, pro SEO tip. கிட்டத்தட்ட இது வரைக்கும் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து சாட் ஜிபிடி கொடுக்குற ஒரு கீவேர்டு. இப்போ இதையும் யூஸ் பண்றாங்க. கீவேர்ட் பிளானர்ல போனீங்க அப்படின்னா இப்போ இதுல என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு கீவேர்டு கொடுத்துருச்சு. பட் இதவே இன்னும் நல்லா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். எப்பவுமே இனிமேல் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்கன்னா RRPOங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோல் அசைன் பண்ணுங்க. அந்த சாட் ஜிபிடிக்கு ரோல் அசைன் பண்ணுங்க. ஆக்ட் ஆஸ் அ கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட். நீங்க என்ன பண்றீங்களோ அந்த ரோல் வந்து அசைன் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுல இதா இருக்கிற மாதிரி. அடுத்த ஆறுங்கிறது வந்து என்னன்னா ரெக்யர்மெண்ட். என்ன ரெக்யர்மெண்ட்ங்கிறது சாட் ஜிபிடி சொல்லுங்க. அடுத்தது பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக இப்ப நீங்க சாட் ஜிபிடி இதெல்லாம் தேடுறீங்க? அவுட்புட் எப்படி வேணும்? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுறப்ப நியூ சாட் விண்டோல போய் பண்றப்ப RRPOன்னு வச்சுக்கோங்க. ரோல் அசைன் பண்ணுங்க. என்ன ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. எந்த பர்பஸ்க்காக இதை பண்றீங்க, என்ன அவுட்புட் எப்படி வேணும். இப்ப இதை நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ ரோல் அசைன் பண்றேன். ரோல்ல ஆக்ட் ஆஸ் அ கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட். நீங்க எந்த ஃபீல்டுல உங்களுக்கு டேட்டா வேணுமோ அந்த ஃபீல்டுக்கு எக்ஸ்பர்ட் ஆக்ட் பண்ணுவீங்க. ரெக்யர்மெண்ட் அடுத்தது. ரெக்யர்மெண்ட் என்ன? I want to do SEO. I want 10 keywords. உங்களுக்கு 10 keywords. அதை வந்து எதுக்காக பண்றோம்? அந்த 10 கீவேர்டு எதுக்கு வேணும்? கூகுள்ல சர்ச் பண்ணா நம்மளோட வெப்சைட்டை கொண்டு வர்றதுக்கும், அது மூலமா என்ன கோல் நம்மளுக்கு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி லீடா வரணும் அப்படின்னு. அப்போ ஐ வாண்ட் 10 lead conversion keywords. இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட் வந்துச்சுன்னா ஐ வாண்ட் 10 lead conversion keywords. இது என்னோட ரெக்யர்மெண்ட். பர்பஸ் எதுக்கு? ஃபார் SEO, that is ranking these keywords in Google and getting leads using leads through enquiry form. இப்போ பர்பஸ் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஆக்ட் as a Google expert, ad expert. I want Google ads, Google ad இங்க நம்ம பண்ண போறது இல்லை, அதனால அதை எக்ஸ்பர்ட் போடக்கூடாது. Google ads keyword planner expert. புரிஞ்சுங்களா? இப்போ கூகுள் ஆட் நான் ஆட் கிரியேட் பண்றதுனால கூகுள் ஆடுக்கு ஒரு ரோல் அசைன் பண்றேன். கூகுள் ஆட் கீவேர்ட் பிளானர் எக்ஸ்பர்ட்.
ஏன்னா அதுல இருந்தா நான் கீவேர்டு எடுக்க போறேன். I want 10 lead conversion keywords for SEO purpose. For SEO ல ஆர்கானிக் SEO நான் சொல்றேன். ஆட்ல ஆர்கானிக் வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டெக்ஸ்ட் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம். I want 10 lead conversion keywords. So ரெக்யர்மெண்ட்டா கொடுத்தேன். பர்பஸ் வந்து ஃபார் SEO பர்பஸ் அப்படின்னு. தட் இஸ் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் இன் கூகுள். வேற சர்ச் இன்ஜின்ல நான் ட்ரை பண்ணல, கூகுள்ல ட்ரை பண்றேன். அண்ட் கெட்டிங் லீட்ஸ் த்ரூ என்கொயரி ஃபார்ம். இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது நான் சொல்றேன். கிவ் மீ அவுட்புட். அவுட்புட் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா அவுட்புட் வித் கீவேர்ட்ஸ், இன்டென்ட், டைப், monthly average search volume, and how easy out of 10, 10 being highest. எவ்வளோ ஈஸி அதை ரேங்க் பண்றதுக்கு. how easy to rank those keywords out of 10, 10 being highest. My company name is, website is my landing page. எந்த அந்த SEOல கிளிக் பண்ணாங்கன்னா எந்த பேஜுக்கு வருவாங்க? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு தான் வருவாங்க. மை லேண்டிங் பேஜ். அந்த எந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ள வர்றாங்களோ அதுக்கு பேர் வந்து லேண்டிங் பேஜ்னு நம்ம சொல்லுவோம். பேஜஸ் இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு நான் போடுவோம். ஐ வாண்ட் 10 லீட் கன்வர்ஸ். எதுக்குன்னே இல்லாமல் நம்ம போயிருக்கு பார்த்தீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கீவேர்ட்ஸ். பாரு இதெல்லாம் இது வந்துருக்கு. இப்போ நீங்க பாருங்க, நான் போன தடவை கொடுத்ததுக்கு இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. அவுட்புட் வித் டேபுலர் ஃபார்மேட். ஸோ இதுதான் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ராம்ப்ட்ங்கிறது எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்த கீவேர்டுக்கும் கொடுத்த ரிசல்ட்ஸ்க்கும் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். நோட் ஐ எம் ப்ரொவைடிங் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் டிஃபிகல்டி ஸ்கோர்ஸ். இப்போ எப்படி கொடுத்துருக்கு? கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிரான்சாக்ஷனல் ஆர் லீட் அப்படின்றது கொடுக்குது, லோக்கல் கோர்ஸ் அப்படின்னு 800 to 1500 மந்த்லி சர்ச்சஸ் இந்தியா ஃபுல்லா அப்படின்னு சொல்லுவோம். கீவேர்ட் பிளானர் ஒன்று கொடுக்கும், இது ஒன்று கொடுக்கும். நம்ம இருந்தாலும் இதைய பொறுத்தளவுக்கு ChatGPT பொறுத்தளவுக்கு எவ்வளோங்கிறத பார்த்துக்கலாம். ரேங்கிங் ஈஸி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கொடுக்கும். ஈஸிங்கிறது 10 being the highest, ஈஸி அப்படிங்கிறது. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிரான்சாக்ஷனல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட், டிரான்சாக்ஷன். லோக்கல் பிளஸ் பிளேஸ்மெண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் ஜாப் பிளேஸ்மெண்ட். கொஞ்சம் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இந்தியான்னு வந்து கொஞ்சம் சர்ச் வேல்யூம் அதிகமாக காமிக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட், ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 5000 இருக்குது. அஃபோர்டபுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இன்டென்ட் அப்படிங்கிறது சர்ச்சஸ் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் கோர்சஸ் அண்ட் லைக்லி டு கன்வெர்ட் வயா என்கொயரி ஃபார்ம். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே என்னன்னா என்கொயரி ஃபார்ம் மூலமாக கன்வெர்ட் ஆவாங்க. ஏன்னா அதுதான் கேட்டிருக்கோம், கன்வர்ஷன் லீட் டைப்ஸ். If keyword is local, certification course, online broader, monthly average estimate for exact result, run these in Google Keyword Planner for SEO tools. Ranking easy, 1 is very easy, 10 வந்து very hard. So இப்போ இதெல்லாம் ஈஸி, 5 கீழே இருக்கிறதெல்லாம் ஈஸி, 5 மேலே வரப்போ ஹையஸ்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா டு அந்த லோக்கல் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப பெருசா இருக்குது, கொஞ்சம் ஈஸியா ரேங்க் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். நேஷனல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Now give me only keywords ignoring India so that I copy paste in Google Keyword Planner. என்ன கேட்டுக்கன்னா இனிமேல் வந்து அந்த ஆக்டர்ஸ் வேலை வேண்டியது இல்லை, ஏன்னா அந்த ஹிஸ்டரி அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி போடுற மாதிரி சொல்லியிருக்கு.
இத்தனை கீவேர்டு இது கொடுத்துருக்குங்களா, இதை வந்து காப்பி எடுத்துட்டு இப்போ நான் கீவேர்ட் பிளானர் போகிறோம். இதெல்லாம் ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்படி போகிறோம். முதல்ல இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் டவுன்லோட் பண்ணல, திருப்பி டிஸ்கவர் நியூ சேல்ஸ் கீவேர்ட்ஸ். இப்போ இது எல்லா கீவேர்டையும் நான் போகிறோம். ஒரு 10க்கு மேலே வந்ததுக்கு என்ன சொல்லுவேன், நிறைய இருக்குன்னு சொல்லுது. லாஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கீவேர்ட் ப்ரொவைடட் நம்ம இவ்வளோ, இதுதான் ஆக்சுவல் சர்ச் வால்யூம் அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறப்ப இவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ எய்தர் நான் இதையே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதுல இருந்து மறுபடியும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ட மாதிரி கூகுள்லேயே டைரக்டாக போட்டு நான் எடுக்கலாம். இப்போ எனக்கு கீவேர்டு எடுக்கிறதுக்கு ChatGPT ஒன்று ஆல்ரெடி கொடுத்துருச்சு, அதை வந்து இதில் போட்டுட்டு இன்னும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், இல்லை இதுலேயே டைரக்டாக போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணாமல் வெறும் கீவேர்ட் பிளானர் மட்டும் போயிட்டு இதுலேயே எடுத்து பழகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், நம்ம எல்லாமே லொகேஷன் ஸ்பெசிஃபிக்காக பண்ணோம். இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோம், எல்லாம் வச்சுக்கோம். இப்போ நான் பண்ணேன்னா என்ன ஆகுது, 19 செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இதை டவுன்லோட் சிஎஸ்வி. ஸோ நம்மளோட உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கேட்கணும், யாருக்கு வேலை செய்கிறீங்களோ அவங்கள கேட்கணும், தமிழ்நாடு லொகேஷன் வச்சு எடுத்துக்கலாமா இல்லை கோயம்புத்தூர் வச்சு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது. எதுவும் இல்லைன்னா நீங்களே ஒரு ஐடியா பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் ஆனது என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோவை டெலீட் பண்ணிடுங்க. நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறது தான். இது எல்லாமே விட்டுருங்க. இந்த 3 months ஆவரேஜ், இயர் ஆன் ஆவரேஜ், காம்படிஷன், இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. SEOக்கு தேவையில்லை. கரன்சி அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 2 காலம் வச்சுக்கோங்க, கீவேர்ட் காலம், ஆவரேஜ் மந்த்லி சர்ச். இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஹையர் டு லோவர் அப்படின்னு போடுங்க. இப்போ இந்த ஹையர் டு லோவர் வேல்யூ வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி இங்கே. ஸோ இப்போ இதில் 19ல் நம்ம 10 எடுக்கணும். நம்ம எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், பட் நம்ம 5 இல்லை 10 எடுத்தோம்னா நமக்கு போதும். இப்போ நம்ம நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா, எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா, சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி, ரெலவன்ஸை பேஸ் பண்ணி, காம்படிட்டர்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ சர்ச் வால்யூம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அதிகமான சர்ச் வால்யூம் இருக்காது. ரெலவன்சி இருக்கான்னு பார்க்கலாம். இது ஓகே, ரெலவன்சி இருக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், எஸ் ரெலவன்சி இருக்கு. காம்படிட்டர் யூஸ் பண்றாங்களா, அப்கோர்ஸ் இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காம்படிட்டர்ஸ் கண்டிப்பா இது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா காம்படிட்டர்ஸும் வர்றாங்க. அப்போ இது வந்து கரெக்டான கீவேர்டு. அப்போ இதைய கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரே வேர்டு மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு, பெஸ்ட் அப்படிங்கிறது. ஆனால் சர்ச் வால்யூம் பார்த்தா 500 தான் வந்துருக்கு. பட் ஸ்டில் இட் மேட்டர்ஸ். 500ல 5000 விட்டோம்னா அடுத்த 500. அதுல பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதே எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் 500 வந்துருச்சு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. சரி, இதெல்லாம் என்னன்னா சர்ச் வால்யூம் பார்த்தா உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க ரெலவன்ஸா இருக்கான்ட்டு. இல்ல இந்த கீவேர்டை பார்த்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா இப்போ எப்படி நம்ம எடுத்தாகணும், இந்த 500 எடுத்தாகணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் அதை எடுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, இதுல வந்து 2 இது வரும். இப்போ எத்தனை பேர் நம்ம அகாடமின்னு தேடுறாங்க, இப்போ மியூசிக் அகாடமி, வேற அகாடமின்னு சொல்லுவாங்க, கோச்சிங் சென்டர், எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைனிங்க்கும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அகாடமிங்கிறது உங்களுக்கு அந்த மியூசிக் அகாடமி இல்லை எஜுகேஷன் அந்த இதுலேயே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது நம்மளுக்கு தேடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம காம்படிட்டர்ஸ் வருவாங்க, இருந்தாலும் சர்ச் வால்யூம் நம்ம பார்க்குறப்ப 500 இருக்கு. இப்போ கிரியேட்டிவ் பாயிண்ட், விட்டா அகாடமியும் வர்றாங்க, ஐபிஎஸ் வர்றாங்க, ஆப்பென்டிக் ஒரு கெஸ்ட் விண்டோ ஓப்பன். கிரியேட்டிவ் பாயிண்ட் வர்றாங்க, ஐபிசிஎஸ் வர்றாங்க, பிட்டா, ஐஐடி, ஜஸ்ட் டிஜிட்டல் சாண்டில், ஆப்பென்டிக் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இதெல்லாம். ஸோ சிடிஎம் அகாடமி இதெல்லாம் வரும். அப்போ நம்ம வந்து அகாடமிங்கிற வேர்டு எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த மீனிங்கை வந்து அது புரிஞ்சிடுச்சு. ஸோ அகாடமினாலும் இந்த இன்ஸ்டியூட் தான் தேடுறாங்கிறதுக்காக தான் நம்ம கம்பெனி.
நம்ம வெப்சைட்ல போனோம்னா எங்கேயுமே அகாடமி நம்ம மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. ட்ரைனிங், கோச்சிங், ஐ மீன் கோர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அகாடமிங்கிற வேர்டு வராது. இதனால அதை எடுத்திருக்கு அப்படின்னா மீனிங் புரிஞ்சுட்டு அதை எடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அகாடமி நம்ம வேணா எடுத்துக்கலாம், இல்லை டவுட்ல வைக்கலாம். இன்ஸ்டியூட், இங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்ப அதுல ஒரு பாதி இன்ஸ்டியூட், அதனால வேண்டாம். இது எஸ்டிஓ கோர்ஸ் எத்தனையோ பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடினாலும் ஒரு 500 பேர் வால்யூம்ல எஸ்டிஓ கோர்ஸ் கோயம்புத்தூர், எஸ்டிஓ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே சால்வ் ஆகும். கோர்ஸ் இன்னும் போடாலும் சரி, இன்னும் போடாட்டியும் சரி எடுத்துக்கலாம். அதனால ரெண்டே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒண்ணு அதிகமான கீவேர்ட் வேர்ட்ஸ் இருக்கிறத எடுக்கலாம். எஸ்இஓ ட்ரைனிங் வேணுமாங்கிறத நம்ம யோசிப்போம். கோர்ஸ் வந்துருச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர். ஃபீஸை பத்தி எங்கேயுமே இல்லை, அதனால இது லோ வால்யூமா இருந்தாலும் எடுத்துருங்க. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு வந்துட்டோம், ட்ரைனிங் எடுக்க வேண்டாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இது வந்து நம்மளோட இது கிடையாது. நம்ம ஒரு வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் தரோம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜென்ரலா. இதுல போட்டீங்க அப்படின்னா யார் வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்டைல், ஐபிசிஎஸ், பிட்டா, சிஸ்டர் குரூப், அர்பன் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வரும், ஏதோ ஒரு இடத்துல வரும். ஏன்னா நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சிலபஸ்ல வச்சிருந்தோம், இங்க வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இது வந்து நம்ம ஃபுல் கோர்ஸா நம்ம எடுக்கிறது இல்லைங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸும் வேண்டியது. ஏன்னா அது காம்படிட்டர் வர்றாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம வரணும் இல்லை, நம்ம அதை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபுல் கோர்ஸ் தேர்றப்ப நம்ம வெறும் 1 hour மட்டும் இன்ட்ரடக்ஷன் தான் எடுக்கிறோம். அப்போ இந்த கீவேர்ட் நம்ம ரேங்க் பண்ணி எடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்த என்கொயரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கேட்குறாங்கன்னா நம்ம அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எஸ்இஓ பண்ணியே வேஸ்ட்டுங்க. நம்மகிட்ட அந்த சர்வீசஸ் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அங்கேயே வந்துருச்சு. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேட்சி ஒரு பர்டிகுலர் கம்பெனி வச்சே வந்திருப்பாரு, 50 பேர் அப்படி தேடுறாங்க அப்படின்ட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், எஸ்இஓ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படி. ஸோ இப்போ இதுல எல்லாம் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதுல ஒன்று மட்டும் வச்சிருந்தேன், இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஒன்றை பார்க்குறப்ப எடுக்கலாம்னு தோணும், பட் நமக்கு வேண்டிய எஸ்இஓ ட்ரைனிங்கும் வேண்டாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 7 இது எடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்னோட கீவேர்ட். இப்போ இதை எடுத்து இந்த கீவேர்டு எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு ரேஞ்சில் எப்படி ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். ஸோ இது இப்போ நம்ம வந்து எஸ்இஓக்கு யூஸ் பண்ண போகிறோம், கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கீவேர்டு. இப்போ இந்த கீவேர்டு எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னா யூஸ் கெஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த குக்கீஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஆப்பிள் டெக்னாலஜி ஒரு அந்த வெப்சைட் நீங்கள் ஈதர் இன்ஃபோ டெக்னா அந்த டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரேங்க் அது பொசிஷனுங்கிறது போடணும். 1, 2, 3, 4வது பொசிஷன். ஸோ இனிமேல் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் 4வது பொசிஷன், பொசிஷன் 4. இங்கே வந்து டேட், என்னைக்கு டேட்ல டேட்ல 4வது பொசிஷன் இருக்கு. பெஸ்ட் டிஜிட்டல் இந்த கீவேர்ட் போகும். நீங்க புதுசா வெப்சைட் ஆரம்பிச்சீங்கன்னா வந்திருக்காது. இது நம்ம ஆல்ரெடி எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது வருது. கிட்டத்தட்ட 9வது வந்திருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் இந்த கீவேர்டு இருக்குது. அதே சமயத்தில் இதுலயும் பார்த்துக்கோங்க, மை பிசினஸ்லயும் வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்திருக்கு. போட்டோம்னா 15வது இடத்துல இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர். சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க இந்த பொசிஷன் வந்துட்டு லைக் ஸ்பான்சர்ட் எல்லாமே என்ன நீங்க ஸ்பான்சர்ட் வராது. ஸ்பான்சர்ட் இல்ல,
அந்த கூகுள் மை பிசினஸ் இருக்குல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. இந்த ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் சொல்றோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா, இதுல இருந்து 1 2 3 அப்படின்னு வைக்கிறோம். ஓகே சார். பொதுவாவே கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா, ஸ்பான்சர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேல ஒரு 4 கீழே ஒரு 4 ஹையஸ்ட் நான் சொல்றேன். நிறைய அட்வர்டைசஸ் இருந்தாங்கன்னா மேல 4 வரும், கீழே 4 வரும். அப்போ ஒரு பேஜ்ல அதுவே 8 வந்துருது. இந்த மை பிசினஸ் அப்படிங்கிறது மினிமம் 3 வரும். சம்டைம்ஸ் ஸ்பான்சர்ட் அதுலயே வந்ததுன்னா 1 வரும். அப்ப 8 ஹையஸ்ட் எல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க. 8 இதுல ஒரு 4 12 ரேங்கிங் ஆயிடும். அதுக்கப்புறம் 10 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வரும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த 10 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். அப்படின்னா 8 4 12 ஒரு 10 22 உங்களுக்கு வரும். நார்மலா எதுவுமே இல்ல, ஸ்பான்சர்டு இல்ல, அந்த டைம்ல யாருக்கு இதுல வந்து ஸ்பான்சர்டு இல்ல அப்படின்னா இந்த மை பிசினஸும் இந்த 10 ரிசல்ட்ஸ் தான் வரும். பட் இதுக்கு நடுவுலயே இப்போ எப்படி மாறுதுன்னா, அந்த பீப்புள் ஆல்சோ ஆஸ்க், அப்புறம் வந்து சில வீடியோஸ் இப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பார்க்கறது இந்த லிங்கோட இருக்கிற 10 இதுல, அதுல எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த டிஸ்கஷன்ஸ் ஃபோரம்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த யூஆர்எல் மாதிரி இருக்கிறதுல, நம்மள மாதிரி கம்பெனிஸ் இருக்கிறதுல எத்தனாவது பொசிஷன். ஒரு பேஜுக்கு 10, கடைசியில இருந்தோம்னா 10, கடைசிக்கு 2 முன்னாடி இருந்தோம்னா 8, இப்படி வச்சு தான் நான் போட்டுருக்கேன். இந்த டே டு டே மாறும், அதனாலதான் எந்த டேட்ல எடுக்கிறோம் அப்படிங்கறதே நம்ம சொல்லிடுறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர் எத்தனாவது வந்துச்சு? டவுட் எதாவது இருக்கு மறுபடியும்? புரியலங்க சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களான்னு கேட்டேன். இல்ல. ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வரல இந்த கீவேர்டுக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்ல. 3 4 5 இங்க வருது. அப்ப 2 பேஜஸ் முடிஞ்சு வரப்ப 21ல வரும். இந்த கீவேர்டுக்கு ரேங்கிங் எவ்வளவு? 21. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி இன் கோயம்புத்தூர், இது முன்னாடியே இது அதான் 10 அப்படின்னா 9 7 10 இருக்காது, 9 தான் இருக்கு உங்களுக்கு. எஸ்சிஓ கோர்ஸ் கோயம்புத்தூர், இது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். டெய்லி நம்ம பண்ண வேண்டியதில்லை, வீக்லி ஒன்ஸ் எடுத்து பாருங்க. எஸ்சிஓ கோர்ஸ்ன்னு போட்டோம்னா ஆப்பிள் டெக்னாலஜி எத்தனாவது இருக்கு? 10ல இல்லை, 11ல இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர் வச்சுருக்கோம். இப்ப நம்ம எடுத்த கீவேர்ட்ல 4 9 15 இப்படி இருக்கும். இது ஒருவேளை சும்மா ஆவரேஜ் நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12வது பொசிஷன்ல இருக்கு. ஆவரேஜ் எல்லா கீவேர்டு ரேங்க் தானே, ஆவரேஜ் 12 இருக்கும். நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த டாப் 10ல கொண்டு வர்றதுக்கு தான் எய்ம் பண்றோம். டாப் 10ல வந்தாவே நம்மளுக்கு கிளிக் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. டாப் 1ல வந்தா கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்பான்சர்ட் எல்லாம் வர்றதுனால நம்மளுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணுவாங்களான்னு கொஸ்டின் மார்க். எதுவுமே வரலன்னா நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஸ்பான்சர்லயே 2 3 இப்படி வந்துச்சுன்னா அதவே கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே நடக்குது. அதனால கொண்டு வர்றது எய்மா கொண்டு வர்றோம். அதுலயும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா நம்மளுக்கு கிளிக்ஸே கிடைக்காது. கிளிக் வரட்டு என்ன ஆகும்? போவாங்க, நம்மளுக்கு லீடு வர. லீடுங்கிறது என்ன? பர்சன்ஸ் ஃபோன் நம்பர், அதுதான் வந்து பொதுவா லீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர். இமெயில் ஐடி இன்னைக்கு யாரும் பண்றதில்ல, ஃபோன் நம்பர் தான் லீடுன்னு சொல்லுவோம். இப்போ ரக்ஷனாங்கிறவங்களோட ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியாது, டெமோ கொடுத்துருக்க முடியாது, உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்குமான்னு தெரியாது. அப்ப அந்த லீடை எடுக்கிறதுக்காக கூகுள்ல நம்ம முன்னாடி வர்றோம். முன்னாடி வந்து கிளிக் பண்றாங்களாங்கிறது ரெண்டாவது. முன்னாடி வரவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிளிக்கே பண்ண மாட்டாங்க. இப்ப யாரோ ஒருத்தங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி தேடுறாங்க, சாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் கோயம்புத்தூர் தேடுறாங்க. 17வது இருக்கிறப்ப நெக்ஸ்ட் பேஜ் எல்லாம் போக மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறதுல ஒரு 2-3 கிளிக் பண்ணி இப்போ ஒரு 3-4 விண்டோ அந்த எவ்வளவு ஓப்பன் ஆகுதோ இந்த இடத்துல பார்த்துட்டு பண்ணுவாங்க. அப்போ we are losing our business to our competitors. அப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் விஷன் தேடுறாங்க, அவங்களுக்கு நம்ம வெப்சைட் முன்னாடி போய் நிக்கல. இதனால என்ன விளைவுகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னொரு பிசினஸ்க்கு போகும். ஸோ அதனாலதான் எஸ்சிஓங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்றோம். இப்ப நேத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கூட எஸ்சிஓல தான் செலக்ட் ஆயிருக்காரு, படிச்சுட்டு தான் இருக்காரு அவரு. ஸோ அவர் வந்து நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணல எஸ்சிஓ. ஸோ அதனால எஸ்சிஓக்கு இன்னும் கம்பெனிஸ் ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். அதில் வந்து ஆர்கானிக்ல வர்றது தான் நம்ம எஸ்சிஓன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம எடுக்கிற இந்த 2 கீவேர்டுக்கு இனிமேல் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த எஸ்சிஓல இப்போ இத்தனை பேஜ் நம்ம பார்த்துக்கலாம், 17 இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் எப்படி நம்ம முன்னாடி கொண்டு வர போறோம் இன்னைக்கு ரேஞ்சில் தான் சொல்றேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணணும்னா முன்னாடி வருவோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாலும் ஓகே, 2 ஸ்டெப் முன்னாடி வந்தாலும் ஓகே. அப்ப அந்த ப்ராசஸ் தான் எஸ்இஓ. இப்ப நீங்க பார்க்க போறது அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி கூகுள் மை பிசினஸ், இந்த மை பிசினஸ் நம்ம சொல்றோம், அந்த மேப்போட இன்டெகிரேட் ஆகி வர்றது, அதுல நம்ம ரேங்க் ஆகுமா? இப்ப 3ல நம்ம ரேங்க் ஆகுமா? அதுக்கு ரேங்க் ஆகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்? இப்போ ஒருவேளை நம்ம ரேங்க் ஆகல அப்படின்னா அதை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு நீங்க மோர் பிசினஸ் இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்பான்சர் இங்கே உள்ள காமிக்கிறாங்க, சம்டைம்ஸ் வெளியிலையும் காமிப்பாங்க. ஸோ இதுல போனீங்கனாலும் கம்பெனிஸ் இருக்கும். ஆனா இதுலயும் முன்னாடி இருந்தாதான் அவங்க டக்குன்னு பாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கூகுள் மை பிசினஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல எப்படி வந்து நம்மளோட கீவேர்டுக்கு நம்மளோட இதை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? எஸ் சார். ஸோ இது வந்து எஸ்இஓக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். பிஸ்னஸ் அது ஒன்றும் இல்லை, பெரிய இது இல்லை. சரி, ஓகே. நம்ம அப்படியே இந்த எஸ்இஓக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த கீவேர்டை நம்ம ப்ராசஸ் நான் உங்களுக்கு லைவா பண்ணி காமிக்கிறேன். டெய்லி முதல்ல 2 நாளுக்கு ஒரு தடவை என்னென்ன ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய பேஜஸ் இருக்கு. இல்ல பேஜஸ் ஆல்ரெடி நம்ம ரேங்க் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி 2வது பேஜ்ல வர்றதெல்லாம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வர்றதுக்கு நீங்க லைவா பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அந்த வேர்ட்பிரஸ் இதுவும் கிரியேட் பண்ணிட்டு ஒன்று. ஸோ இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணது இந்த கீவேர்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்டை நம்ம கொண்டு வர்றதுக்கு 3 இதாக நம்ம பார்க்க போறோம். ஒன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ பார்க்கணும். இதுக்கு மேல நிறைய பேர் வச்சிருந்தாங்க விட்டுருங்க. ஸோ ஆன் பேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாடிஃபையிங் parameters inside our website and website. அதாவது எஸ்இஓக்காக நீங்க சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா search engine algorithm, modifying parameters inside our website. inside our website னா இந்த இடத்துல நான் கண்டென்ட்டை மாத்துறேன், ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்றேன், ஒரு இமேஜ் ஆட் பண்றேன், ஒரு இமேஜ் வேண்டாம், இதெல்லாம் இன்சைட் அவர் வெப்சைட். இந்த மாதிரி ப்ராசஸுக்கு பேர் தான் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா பிளேசிங் அவர் லிங்க்ஸ் இன் எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ். பேசிக்கா வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஆர்டிகிளாவோ இல்ல பிசினஸ் டைரக்டரியாவோ இல்ல ஒரு பிரசன்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துல பிளேசிங் அவர் லிங்க்ஸ் இன் எக்ஸ்டர்னல் வெப்சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா medium.com ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல போனீங்க அப்படின்னா
இப்போ நித்யஸ்ரீன்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் கெரியர் கைடன்ஸ் ஆப் இன் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த லிங்க் ஆப் இன் கோயம்புத்தூரோட லிங்க் எங்க போகுது பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப் இன் கோயம்புத்தூர்.com போகுதுங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா ஆப் இன் கோயம்புத்தூர்.com போகுது. அப்ப இந்த லிங்க் இருக்கு, இதை கொண்டு வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மீடியம்னு ஒரு இதுல ஒரு ஆர்டிகல் மூலமா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது ஆஃப் பேஜ் SEO அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வெப்சைட்டுக்குள்ள பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் ஆன் பேஜ், பிளேசிங் அவர் லிங்க்ஸ் இன் எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஆஃப் பேஜ். இது என்னன்னா இது டெக்னிக்கல் பாராமீட்டர் லைக் ஸ்பீட், சர்வர் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு வெப்சைட்டோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம சர்வர்ல எப்படி இருக்கணும் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 404, 303 சர்வர் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் SEO அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த ஒரு பேஜை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஆன் பேஜும் நல்லா இருக்கணும், ஆஃப் பேஜும் நல்லா இருக்கணும், டெக்னிக்கல். பட் டெக்னிக்கல்ங்கிறது நார்மலாக வந்து என்னன்னா ஆன் பேஜுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. நம்ம இது வந்து சும்மா நிறைய பேர் பிரித்து காமிக்கிறதுனால நம்மளும் காமிக்கிறோம். பட் ஆன் பேஜ்லாம் டெக்னிக்கல் SEO வரும். ரெண்டு தான் நார்மலாக சொல்லுவோம், ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் தான் சொல்லுவோம். இப்போ சும்மா வந்து எல்லாரும் தனித்தனியாக காமிக்கிறதுனால நம்மளும் அதை தனியாக காமிக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி ஆன் பேஜுக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம வந்து ஆன் பேஜ்னா எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் parameters பிளேஸ் பண்ணி பிளேசிங் அவர் லிங்க்ஸ், மாடிஃபைங் parameters according to our சர்ச் இன்ஜின் அல்காரிதம். இந்த இடத்துல கூகுள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம இனி பார்க்க போறதுன்னா ஆன் பேஜ் SEO அப்படிங்கிறது. ஸோ கூகுள் வந்து இதை ரேங்க் பண்றதுக்கு ஜென்ரலா 200 parameters ரேங்க் பண்ணுதுங்கிறாங்க. ரேங்கிங். ஓகே, இப்போ ஒரு வெப்சைட் நான் ரேங்க் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 100 வெப்சைட் வருது. ஃபர்ஸ்ட் 10, 20, 50, 30 அப்படி போயிட்டே இருக்கும். எதை வச்சு 1, 2, 3 எல்லாம் ரேங்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 parameters சொல்லுவோம். ஆக்சுவலா வாட் இஸ் அல்காரிதம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை யார் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு 200 parameters அதை போய் பார்க்கணும். உங்க ஸ்பீடு நல்லா இருக்குதா, ஓகே, உங்களோட சர்வர் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்குதா, நீங்க வந்து கண்டென்ட் அவங்க தேடுறது உள்ள இருக்குதா, மொபைல்ல ஏதாவது எரர் வருதா, இந்த மாதிரி வந்து ஒரு 200 parameters. அந்த 200 parameters எதுன்னு கூகுள் நம்மளுக்கு கூகுள் வந்து நமக்கு, ஏன்னா அதுதான் அவனோட கான்ஃபிடென்ஷியல் மெயின் அல்காரிதமே, அதுதான் சீக்ரெட். நான் இதை வச்சுதான் ரேங்க் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா கம்பெனிஸும் அது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூகுள் மாதிரி நம்மளும் ரேங்க் பண்ணுவோம். கூகுளே எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு விதத்துல நம்ம தேடுறது கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அது கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு 200 parameters யூஸ் பண்றாங்க. இந்த 200 இதுதான் அப்படின்ட்டு அவங்க என்னைக்கு கொடுத்ததே கிடையாது. ஒன்லி திங் வாட் தே வில் கிவ் அஸ் இஸ் ரெக்கமெண்டட் டெக்னிக்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் ப்ராக்டிசஸ். நீங்க இப்படி எல்லாம் பண்ணனா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணினீங்கன்னா இப்படி வருவீங்க, முதல்ல வருவீங்க, ரெண்டாவது வருவீங்கன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கூகுளில் வேலை செய்யறவங்களுக்கே தெரியாது எந்த பேராமீட்டர் பார்த்து இந்த வெப்சைட் ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு பேராமீட்டர்ஸ்ல ரேங்க். அப்போ நம்ம 200 parameters நம்ம பண்ணணுமானா வேண்டியதில்லை. நம்ம பார்க்க போறது ஒரு 30 to 40 parameters. அதுலயே நம்மளால ரேங்க் பண்ண முடியும். நம்ம எப்படி 10 கீவேர்டு தான் இப்போ எடுத்திருக்கோம். ஆனா நம்ம நிறைய கீவேர்டுக்கு நம்ம ரேங்க் ஆகும். அகாடமிங்கிறது நம்ம இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி தேர்னா 7th வரும். ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா கூகுள் அதையே மேட்ச் ஆகும் இந்த இதுன்ட்டு நம்மளோட ரேங்க் பண்ணும். அதனால எத்தனையோ கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ரேங்க் ஆகிட்டு இருப்போம். பட் நம்ம எடுத்துக்கிறத ஒரு முக்கியமா இதுதான் நம்மளுக்கு மெயின் அப்படின்னு எடுத்துக்கிறதா ஒரு 10 கீவேர்ட். அதுல ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிறது ஒரு கீவேர்ட். இதுதான் நம்மளோட பிரைமரி கீவேர்ட் அப்படிங்கிறது. மீது எல்லாமே சப்போர்ட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன இருந்தாலும் இதுக்கு நம்ம 10ல நம்ம ரேங்க் ஆயே ஆகும். அப்பதான் நம்ம பிசினஸ் நம்ம பண்ண முடியும். இந்த பிரைமரி கீவேர்டு நம்ம சூஸ் பண்ணி அதுவே நம்ம ரேங்க் பண்ணல அப்படின்னா லீட் வந்து நம்மளுக்கு வரவே வரும். மற்றதுல எல்லாம் வரும். மற்ற தேடுறவங்களே கம்மி. நான் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி 7th வந்துட்டேன் நான். அதுல தேடுறவங்களே கம்மியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எத்தனை லீட் வர போடுது? மந்த்லி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 500 போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இந்த 500 இதுல எனக்கு ஒரு 10 லீடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேக்சிமம் உங்களுக்கு வந்தாவே 10 லீடு தான் வரும். ஆனா இந்த 5000க்கு நீங்க பண்ணீங்கன்னா 100 லீடு வரும்.
ஏன்னா தேடுறவங்க அதிகமா இருக்கு. யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10% கன்வர்ஷன் அப்படின்னு. ஸோ அதனால இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இதையும் கன்சிடர் பண்ணுங்க. அதனாலதான் இதையும் நம்ம எடுத்திருக்கோம். சர்ச் வால்யூம் இருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் ரேங்க் பண்றதுக்கு ஆன் பேஜ் ஆஃபர்ஸ் இந்த 200 பேராமீட்டர்ஸ் இதுக்குள்ளதான் ஃபாலோ ஆகுது. ஸோ நம்ம எல்லாமே ரேங்க் ஆயிருக்கணும்னா 200 இருந்தாதான் ரேங்க் ஆகும்னு கிடையாது. 200 இல்லாமே நம்மளால ரேங்க் பண்ண முடியும். ஸோ அது லொகேஷன் பேஸ் பண்ணி வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்தியா ஃபுல்லா காம்படிஷன் இருக்கும். கோயம்புத்தூர் ஓட்டினா கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். அதனால லொகேஷன் பேஸ்டு கீவேர்டு தான் நீங்க எடுக்கணும். இன்னைக்கு அப்படிதான் தேடுறாங்க. கூகுளும் வந்து எந்த லொகேஷன்ல தேடுறாங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் கொடுக்கணும்னு பாக்குது. ஏன்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரவங்க இன்னைக்கு 1,00,000 பேர் இருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. ஸோ 1,00,000 பேருக்கு எப்படி 10ல காமிக்க முடியும்? ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கவங்களே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். அது இல்லைன்னா அப்புறம் வேற பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம தனித்தனியா நம்ம பார்க்கலாம். எது அப்படின்னு கிளியரா கேட்கலாம். இப்போ இந்த 200 பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல ஸ்டேபிளா இருக்கிற ஒரு இல்ல இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த 200 கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாதுங்க. அதுல 1 or 2 பாராமீட்டர்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அவங்க அந்த அல்காரிதம் அப்டேட் அப்படின்ட்டு இயர்லி ஒன்ஸ் அப்படி கொஞ்சம் மேஜர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அல்காரிதம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப அப்டேட் பண்றாங்க என்னன்னு நிறைய மேகசின்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கணும் ஆன்லைன்ல. பட் மேஜர் சேஞ்ச் நடந்ததுன்னா நம்ம டிராப் ஆகும். either டிராப் ஆகும் இல்ல முன்னாடி வருவோம். முன்னா நம்ம 7வது பொசிஷன்ல இருக்கோம்னா 40 போவோம் இல்ல ஃபர்ஸ்ட் கூட வரும். அது மேஜர் அல்காரிதம் அப்டேட் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்தோம்னா ஃபர்ஸ்ட்கே வரல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். either இம்ப்ரூவ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஆனா சின்ன சின்ன அப்டேட் அப்பப்போ பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து பெருசா நம்ம எஃபெக்ட் பண்ணாது. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணுவாங்க. அது நடந்துட்டே தான் இருக்கும். கூகுள் வந்து அல்காரிதம் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் மேஜர் அப்டேட்டுங்கிறது இயர்லி ஒன்ஸ் இல்ல 2 இயர்ஸ் கொண்டு பண்ணுவாங்க. அப்ப சில சமயம் வந்து அஃபெக்ட் ஆகும், அஃபெக்ட் ஆகாமையும் ஆகும். ஸோ அதனால வந்து அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தா நல்லது அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா SEO சர்ச் என்ஜின் ஜேர்னல் ஒன்று இருக்குங்க. நிறைய இருக்கு. இதுல ஒன்னாவது இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஏதோ மெயில் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் நீங்க இடத்துல போயிட்டு உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டா இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்து நீங்க ஏதாவது அப்டேட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். Google begins rolling out March 4 algorithm update. இப்போதான் 2 minutes படிக்கிறதுன்னு போட்டுருக்காங்க. இது லாஸ்ட் இயர் போட்டது. இந்த பழைய ஆர்டிகல் போன வருஷம் வந்த ஆர்டிகல் போன வருஷம் ஆர்டிகல். Google has already begun rolling out 2025 update. என்ன அப்டேட்னு பாருங்க. 4 updates are comprehensive changes to Google's main search engine, unlike more minor updates that may focus on specific issues. 4 update. நான் சின்ன சின்ன இஷ்யூஸ் அதை அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன போட்டுருக்காங்க எனக்கு உங்களுக்கு தெரியாது. இவங்களும் ட்ராக் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா அந்த அப்டேட் என்ன தெரிஞ்சுதான் இதாயிரும். இவங்க சின்ன சின்ன சோர்சஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸ்பெசிபிக் ப்ரீவியஸ் அப்டேட்ல வந்து எதுவுமே கொடுக்கல. The company typically advises creating high quality content rather than trying to fix particular issues in the ranking drop after an update. Monitor your analytics during this period to identify any significant changes in traffic or ranking. Document அதான் ஒன்னா மேல போவோம் இல்லை கீழே போவோம். கீழே போயிட்டோம்னா குவாலிட்டி கண்டென்ட் எடுத்து பண்ணுங்க மறுபடியும் மேலே வருவீங்கன்னு சொல்றாங்க. மேபி இது மார்ச்சுக்கு அப்புறம் வேற ஏதாவது வந்திருந்தா அதுல வந்துருக்கும். ஓரளவு கண்டுபிடிப்பாங்க எந்தெந்த வெப்சைட் எப்படியெல்லாம் கீழே போயிருக்கா, இதனால போயிருக்கான்ட்டு இவங்களோட வேலையை தான். அதனால இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே சார். கூகுளோட லேட்டஸ்ட் அப்டேட் கூகுள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இல்லை டெய்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா வரும். 24ல நடந்தது. ஏன் இதை ட்ராக் பண்ணணும் அப்படின்ட்டு
Google algorithms are complex system to retrieve data from its search index and instantly deliver best possible results for a query. This is a combination of algorithms and numerous ranking factors to deliver rank by relevance on its search engine. Google made only handful of now Google made thousands of changes every year. இந்த இதெல்லாம் தான் அந்த அப்டேட் பேரு பென்குயின், ஃப்ளோரிடா, பேடே, ஹம்மிங் பேர்டு, ஏதோ பேர்டு சம்பவம் நேம்ல வச்சுருந்தாங்க. ஃப்ளோரிடாங்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா 2003 வந்திருக்கு. அதை 2021 ஃப்ரண்ட் அல்காரிதம்க்கு ஃப்ரண்ட் வந்து E80 பத்தி நான் சொல்றேன். E80 ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் போறீங்க, ஏதாவது அப்டேட் அவ்வளோ இது கேட்கறது இல்லைங்க. கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்க கூகுள் பண்ணீங்கன்னாவே தெரியும். கூகுள் லேட்டஸ்ட் SEO இந்த வருஷம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏஐ வந்து டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம போய் பல இதை படிக்க வேண்டியதில்லை. இன்னும் மேஜர் அனௌன்ஸ் இல்லை. டிசம்பர் 2025 continue smaller unknown subject that emphasize இருக்கான். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ஏதாவது அப்படியே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு டூலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை எழுதி வச்சுறாங்க, ஞாபகம். இந்த டூலை பத்தி உங்களுக்கு காமிக்கிறேன்.